செந்தமிழ் செப்பி விடும். செந்தமிழ் நாடென்னும் போதி இந்த தேன் வந்து பாய்கிறது காதினிலே லே 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 லே. தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்க. ஒருத்தங்களோட போட்டி போடுறோம்னா விஷயம் தெரியாம இல்ல. யாம் அறிந்த மொழியிலே ஆந்திராவை இப்போ கேரளாவில் கல்வி சூப்பரா இருக்கு. தமிழ் மொழி ஓள் இனிதான மொழி எங்கும் உள்ளது என்று கேட்டார். தமிழ் 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 என்று சொன்னாலே அமுதா அமுதா அத்தாச்சி சண்டைக்கு வந்துடும். அமிழ்து அமிழ்து அமிழ் என்று சொன்னார்கள். படித்தேன் 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 என்று சொன்னால் தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்று சொன்னார்களே, அந்த அளவுக்கு சிறப்பானது தமிழ் மொழி. தமிழோடு உரையாடுவதற்கு யாம் வந்திருக்கின்றோம். யாமும் வந்திருக்கிறோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. கேவிடியா இவ்வளவு சிறப்பா நான் உண்மையாவே கேட்ட உடனே பதிச்சேன். நன்றி நன்றி நன்றி. இல்ல நான் அது வந்து கொஞ்சம் அந்த சும்மா கோமாளி வேஷம் போடுறங்கிற விஷயத்துல ஒரு சில நேரங்கள்ல கட்ட கல்வியோட மறந்துடுவாங்க. ஆனா கேட்ட உடனே அவ்வளவு உடனே பதில் பார்த்தீங்களா? அது திறமை எல்லாருக்கும் வராது. ஒரு சிலர் படிச்சு வச்சா மனப்பாடம் கூட மறந்து திக்கிடுவாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1. பரவாயில்ல, ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு சிலர் படிச்சதை கூட மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அடுத்து வாங்க, அது பாராட்டிட்டீங்க. அடுத்து வாங்க. இல்ல அப்படி கிடையாதுல்ல, ரொம்ப பாராட்டி அவருடைய திறமையை வெளிக்காட்டு. போதுமியா, நான் பாராட்டி அவார்ட்லாம் வாங்கிட்டேன். ஒருத்தருடைய திறமை இன்னொருத்தர் சொன்னாதே புரியும். வேணாங்க, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1. அவ திறமை இருக்கா இல்லையா உங்கள்ட்ட? இருக்கு, இல்லாம இருக்கா? அதனாலதான் திறமை இருக்கிறதுனால தான் உங்களை பெருமைப்படுத்துறேன். இதுல தப்பா? இல்ல இல்ல இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்த்திக்கிறதுனால பெருமை தானப்பா. போதும், உயர்த்தினா போதும். என்ன சம்பந்தம்ல? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1. இப்படி சொல்லணும்ல. ஏன்னா கோவப்படாம ஒரு விஷயத்தை பேசுறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கேன். நீங்க கோவப்படாம பேசுறீங்கனால தான் உங்கள்ட்ட பேசுறேன். வேற யார்கிட்ட நான் பேசுவேன்? இவ்வளவு திறமை உங்கள்ட்ட இருக்கனால உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னோட ஒரு நடிகனை போட்டா திறமையுள்ள நடிகன் தானையா? உயிரெழுத்து போயிரியா, உயிரே போயிருமியா. மறுபடியும் அதுதான் கிடைக்கும். ஒருல வந்து அதுல வந்து மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து பேசலாமா? இப்ப சொல்லுங்க தெளிவா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1. உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து எத்தனை? இல்ல உயிர் 12 சொல்றீங்க, மெய் 18 சொல்றீங்க, ஆயுதம் 1 சொல்றீங்க, உயிர்மை எழுத்து உயிர்மை. ஆமா என்ன சொல்லுப்பா, என்னப்பா உயிர்மை? ஐயோ தண்ணி அந்த தண்ணியில இதுல இருக்காது, அது பாட்டுல இருக்கும். பாட்டுல தண்ணியா? பாட்டுல தண்ணி நான் அது கலந்து குடிக்கிறது. அது இல்ல. ஐயோ அது இல்லையா? ஐயோ இந்த தண்ணி இல்ல, நான் சொல்ற தண்ணி வேற. நெஞ்சு அடைக்குது. சரி, இந்த உயிர்மை எடுத்து 216 216. டேய் சொல்ல வேண்டியனையா? ஏன் சொல்ல? என்னது? ஏன் அவசரப்பட்ட? நீயே சொல்லாம தண்ணி குடிய நெஞ்சு வலிக்குது. தண்ணி குடிக்கறவங்க உன்னை 216 சொல்ல சொன்னா நான் சொல்லிருக்க மாட்டேனா நேரா? நீ சொல்லலப்பா, நான் சொன்னேன். என்ன சொல்லலப்பா? இல்லப்பா, நெஞ்சு வலிக்கு அடைக்குதுன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள நீ 216. அப்ப ஊர்ல என்ன நினைக்க மாட்டேன்? இவ்வளவு எழுத்து சொன்னவே 216 தெரியாத அளவுக்கு. 215க்கு அப்புறம் 216 தான். 214க்கு மேல இருக்கிறதா 216. ஐயா நான் தெரியாம என்ன ஐயா நொய்யா? அப்புறம் ஊர்ல என்ன நினைக்க மாட்டேன்? அப்ப நேரம் கை தட்டினவங்க இந்த சின்ன விஷயம் கூட தெரியாம வந்திருக்கேன். சரி அது நான் தெரியாம சொல்லிட்டேன். 216 மொத்த எழுத்து. ஐயோ என்னது மொத்த எழுத்து? மொத்தமா இப்போதே ஓவர் அடைக்குது. திடீர்னு கொடுத்தப்பா இல்லப்பா, உயிர் 12, மெய் 18, ஆயுதம் 1, உயிர்மை 216. மொத்த எழுத்துயா? மொத்தமா இருந்ததே காணுமே. மொத்தம் 247. இருந்தது எவ்வளவு மொத்தமா போட்டு போயிட்டாங்களே காணுமே. ஏய் என்ன சப்பட்டியா இருக்குது? சப்பட்டியா இருந்தது மொத்தமா போட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தெரியலையா? அப்பா மிருதங்கார மேல சந்தேகமா இருக்கு. இல்ல தண்ணி போறது இல்ல. மொத்தமா அது மொத்தம் 247. ஏயா அவசரப்படுற? நீ சொல்லல. ஐயோ அது சொல்றதுக்குள்ள தான் நீ மொத்தமா என்ன கதையை முடிச்சு விட்ட போ. மொத்தம் 247. சரி விடு, நான் அது தெரியாம சொல்லிவிட்டேன். அதாவது இலக்கண வகையை பார்த்தா 5 இலக்கணம். ஆமா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், வாட்டர் பாயிண்ட், ஊர்கா சேர்த்து நாங்களே. இல்லப்பா, நீங்க ஊர்கா சேர்த்து நீங்க நக்கனா கேட்கல. மொத்தம் 5 இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரி
ஐம்பெருங்காப்பி இருக்க. ஆமா. ஐஞ்சிருங்காப்பின்னு சொல்லுங்க. இருக்கு. என்னது? என்ன அது? ஐம்பெருங்காப்பி என்ன? சிவசிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசியா மணிமேகலை வளையாபதி. மணிமேகலைக்கு வளையாது. எனக்கே புத்தகம் மறந்து வரும். மறந்தா விட்டுங்க. மணிமேகலை வளையாபதி சிவசிந்தா சிலப்பதிகாரம் குண்டலகேசி. குண்டலகேசி. சரி. சரி, இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலைச்சாரல். அறிவட்ட நாய் ஒருத்தவங்களை பத்தி சொல்ல மாட்டேங்கிறான்டா. திறமையா சொல்றீங்களே. சரி. அந்த திறமை இருக்கவன் தானே அவனைய கூட்டி வந்திருக்காங்க. வேலிமலைச்சாரல் பேர் வர காரணம் முனிவர்லாம் சேர்ந்து யாகம் நடத்தினாலதான் வேலிமலைச்சாரல் பேர் வந்தது. முன்ன மாதிரி பையன் ஒருத்தவங்க கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. யாரையா? திறமையா பதில் சொல்றீங்களே. அதானே பார்த்தேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? படிச்சிருக்கேன். அவையார். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். திருட்டு நாய் ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாரையா சொல்றேன்? அட சொல்ல தெரியாதுன்னு சொல்றீங்க. மொத்தமா நீ என்னையே சொல்லிட்டு போ. ஒண்ணே சொல்லல. வேலிமலைச்சாரல் பேர் வர காரணம் என்ன? அதான் முனிவர்லாம் சேர்ந்து யாகம் சேர்ந்து ஓணும் ஒப்பார வச்சு அழுவி இல்லை ஓம் முண்டார நமகா அதுக்கு பேர் தான் வேலிமலைச்சாரல். கோவிக்காதீங்க. அண்ணையான்னு சொல்லுங்க. தம்பியாருன்னு ஓ சொல்லுங்க. அண்ணையானோட தம்பியார் கிட்ட அண்ணன் காப்பில அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர். சொல்லு. சொல்லு. என்னதே? சொல்லு யாராரு சொல்லு. நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம்யா. மொத்தம் 7 பேர் வந்திருக்கோம். தக்கன் வசீசன் பிறகு மரியசி புலசி ராங்கரசரா தீர்ப்புலவர். எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணங்க நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். யாரு இருக்காங்கல்ல? யாரு இருந்தாங்கல்ல? இல்லையா? தம்பில அண்ணன் இல்ல. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 7 பேர். அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன் தம்பி. டேய் நீ ஒருத்தர் ஆண்டடா. ஒருத்தன் வந்தாயா? டேய் முதல்ல வந்தவனே மூத்தவங்கறோம். கடைசி வந்தவனே இளையவங்கறோம். நடுவுல வந்தவனே நடுவுலங்கறோம். நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்தேன். மிச்ச 6 பேர் அவங்க நடுவுல பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல வந்தானே? ஏய் இல்லையா? எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னால எப்பறா பிறப்பாங்க? ஐயோ எனக்கு முன்னாடி பிறக்கல இல்ல. எனக்கு பின்னாடி பிறந்தாங்க. உனக்கு பின்னால எப்பறா பிறப்ப? ஐயோ எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா. அப்புறம் எப்படி நீ அவன் அண்ணங்கற? மாப்ள. டேய் யார மாப்ளங்கற? இலக்கண பாரு மாப்ள. இல்லப்பா முதல்ல உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தேன். ஆமா. உனக்கு என்ன முறை வேணும்? மாமா. அப்புறம் எப்படி நீ அவன் அண்ணங்கற? ஐயோ எங்க அப்பா ஆத்தா உதவி பண்ணி சேர்த்து என்ன பெத்தாங்க. மாப்ள என்ன என்ன தப்பு? அது என்ன இலக்கணம் எதுவும் பிள்ளை இருக்கா? இங்க பார். என்ன மாப்ள என்ன சொல்றேன்? எப்படி மாப்ள? ஒவ்வொரு எழுத்துக்கு இலக்கண முறைப்படி விளக்கம் இருக்கியா? எப்படி விளக்கணும்? எழுத்து சொல் பொருள் ஜாப்பானி 5 இலக்கணம். அதுபோல மாப்பிள்ளைக்கு 5 இலக்கணம் இருக்கு. முதல்ல மா மாதா ஊட்டாத சொறி மாமியா ஊட்டும். டேய் முதல்ல என்ன வருதா? மா வருதா? மா மாதா ஊட்ட சொறி மா ஊட்டும். மா ஊட்டும். அதான் முதல் மா. ரெண்டாவது என்ன வருது? இப்ப என்ன வருது? இப்போ ஒண்ணும் இல்ல. டேய் முதல்ல மா வந்துச்சா? இப்ப இங்க வருது ரெண்டாவது. டேய் முதல்ல மா வந்துடா. இப்ப என்ன வருது? இப்ப வரலையா? வந்து முன்னாடியே போயிட்டு வந்துட்டயா? சரி. பி எப்ப வரும்? பி பின்னாடி வரும். முட்டாப்பளே மாப்பிள்ளையில இருந்தா முதல்ல மா வரும்டா. ரெண்டாவது இப்ப வரும்டா. மூணாவது தான்டா பி வரும். முதல்ல மூத்திர வந்து ரெண்டாவதா பி வரும். மூணாவது எப்படியா பி வரும்? டேய் நீ நல்லா உட்கார்ந்து எழுதி பாரு. மூணாவது தான் பி வரும். நீ நல்லா உட்கார்ந்து முக்கி பாரு. முதல்ல மூத்திர வந்து ரெண்டாவது தான் பி வரும். அடுத்து இல்லை. என்ன இல்லை? வெளியே போனதுக்கு அப்புறம் வயித்துல ஒண்ணுமே இல்லை. மைய புடுங்கல. இல்லாத என்று சொல்லக்கூடிய மனைவி சரியா இருந்தால் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, இல்லை. இந்த கஷ்ட பிடிச்ச ஆளுகளே எங்க எந்த தொந்தரவுமே இல்லை. அதுக்கு சொல்ல மச்சான். மச்சானா எப்படி மச்சான்? நான் உறவு முறையா நம்ம கல்யாணம் பண்ணிடுமா? அதான் கேட்டேனே. அது மாப்பிள்ளைமா, இது மச்சான். மானா குரில். அதானே? ஆமாமா. முதல்ல மா மனிதருள் மனிதருண்டு, மனித தெய்வம் உண்டு, உனக்கு 2 குண்டு, எனக்கு 2 குண்டு, ஆளாளுக்கு 2 குண்டு. மனிதருள் மனிதருண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம். ஆளுக்கு 2 குண்டு இருக்குதா? இங்க 2 குண்டு, அங்க 2 குண்டு. முதல்ல மா வருதா? ஆமா. அடுத்து இச்சா. எத்தனை இச்சா? அது ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு சேனல்ல இருக்கும். ஒருத்தனுக்கு அரை சேனல்ல இருக்கும். இதெல்லாம் போய் அளந்துக்கிட்டு பார்க்க முடியும். டேய் நான் என்ன கேட்டேன்? முதல்ல மானா, அடுத்து இச்சா. ஒவ்வொரு மனிதனுக்கு எத்தனை இச்சா அதை சொல்லி கேப்படுத்த அளக்க முடியும். இந்த ஒரு அலையாசனுக்குலாம் 5 இச்சா. யாரியா? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசே பிரதானம்.
நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்? ஒரு சான் வயிற்றுக்கு, ஒரு சான் வயிறுக்கு. என்சான் உடம்புக்கு சிரசே சிரசே பிரதானம். நல்ல உங்கள்ட்ட ஒரு புராணம் பேசலாம்னு இருக்கேன். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொன்னது யாருன்னா அவை பிராட்டியாகப்பட்டவள் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு அந்த அம்மா சொல்லல. அந்த அம்மாவுக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லை, தேவையில்லாம நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. இனிமேல் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஔவையார் என்று யாராவது கட்ட பிடிச்ச ஆளுங்க சொன்னாங்கன்னா நீங்க நம்ப கூடாது. கைதட்டுங்க. நான் சொல்லவே இல்லையா? எனக்கு கைதட்டுங்க முதல்ல. டம்மு டம்முன்னு அடிச்சா டம்முக்கு டம்மு. ஏய் நான் என்ன கேக்குறேன்னா, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு தலையை காட்டினவன் யாரு? ஆமா, தலையில ஏறி மிதிச்சவன் யாரு? மிதிச்ச யாரு? யாரு யாரு யாரு? இப்ப நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஔவையார் இல்லப்பா, அதான் நான் இல்லைன்னு சொன்னேன். 3 அடி இடம் கேக்குறேன். ஆமா, எதுக்கு போய் கேட்டேன்? ஒரு பொட்டி டீ வச்சு பொழைச்சிக்கலாம்னு. வாமன அவதாரம் எடுத்தியா? மாமனாரோட மாமனார் இல்லையா, மகாவிஷ்ணு வாமனார் அவதாரம் எடுக்கிறார். சரி, பூமியை ஒரு அடி அளக்கிறார், ஆகாயத்தை ஒரு அடியா விஸ்வரூபம் எடுத்து பூமியை ஒரு அடி, ஆகாயத்தை 2 அடி, இன்னொரு அடி எங்க கேக்குறேன்? இன்னொரு அடி எங்க? தலையை காட்டினேன். யார் தெரியுமாவே? யாரு? ஒரு சக்கரவர்த்தி, வினு சக்கரவர்த்தி. முட்டாப்பளே. ஐயோ, மகாபலி சக்கரவர்த்தி தான் எடுத்துக்கிட்டேன், மிதிச்சான் இல்லையா? ஆமா ஆமா. இங்க பாரு, சொல்றத முதல்ல காதுல வாங்கி பேசு. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைங்க. கற்க கசல கட்டபாய் கட்ட பண்ணிருக்க ஆண்டு மிட்டும் பயில இருக்க. ஏய் நான் பேசுற உன்னை பேச சொல்ல சாமி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் நம்ம நகைச்சியா பேசிக்கணும், அவ்வளவுதான். நான் பேசுற உன்னை பேச உன்னை கூட்டியா இல்ல, நீங்க ஒரு குரல்ல பேசி நான் பேசாம இருந்தேன்னா அப்புறம் என்ன நினைக்க மாட்டாங்க நம்மள. துப்பாக்கி 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 தூவு மலைன்னு சொன்னானே. செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துல எல்லாம் தலையில ஓட்ட விதிட்டு இருக்காங்க. உழுதுண்டு வாழ்வார் அட்டலாம் மறுவர் தொழுதுண்டு பின் செல்வம் எப்பொருள் யார் வாழ்க்கை அப்புறம் மேற்ப காண்பது அறிவுன்னு இருக்காங்களே. யாதனை யாதனை நினைங்க நோதல அதனால இல்ல. ஏய் நான் பேசுறேன், நீ சொல்ல முடிஞ்சு வச்சே. உன் நீ பேசுன எனக்கும் தெரியுமியா. இறந்தார் தினத்து முடிச்சிட்டேன். பாலும் தெளிஞ்ச பாவம் பரப்பை வினாக்கு நடந்தனை கோலம் சேர்த்து பக்கரி முகத்து தூமணி இன்னைக்கு சங்கத்தம் உணர்ந்தா சொல்லி அவை பிராட்டி வினா பெருமாளை காடி சொன்னா. எனக்கு என்ன விஷயம் சொல்ல போறீங்க? என்னடா நான் பேசுற போறேன், நீ பேசு. கும்பாபிஷேகத்துல முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு ஐயர். சித்திரமகை பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்தவர் கூடி மனப்பழக்கம் இருக்காங்க. முடிஞ்சு. ஏன்னா நான் பேசுற போறேன், நீ முடிஞ்சு ஜாமீன்ட்டு அப்புறம் தெரியும். அப்புறம் கட்டபிடிச்சு எனக்கு என்ன வேலை? அதான் கேக்குறேன், எதுக்கு தான் உங்களுக்கு இந்த வேலைன்னு. இருந்தா 4 போனா 4 பேர் பாரு போல. மாதா பிதா குரு தெய்வம் அப்பர் சுந்தர மாணிக்க திருஞான சம்பந்தர்ங்கிற இந்த 4 பேர் பாதையில போகணும். மரத்தை வாத்திட்டு பாரு, மனிதனை நேசித்து பாரு. நான் பேசுற போறேன், நீ முடிச்சிட்டேன்னு சபை அறிந்து சமயம் பேசு, சில சமயம் பேசாம இரு. என்னடா நான் பேசுற போறேன், நீ பேசு. நீ ஆரம்பி, நான் முடிச்சு வைக்கிறேன்னா இந்த மத்த ஆளுக வந்தா அவர் போட்டு பாக்குறது தெரியுமா, இது தெரியுமா, நான் யார் தெரியுமா, கடவுளே இல்ல நொறுச்சிருவேன். தத்தி தா தா து 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 தி தத்தி தி து தி து தி து தி தா து தி தித்தி தி 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 தா தி 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 தா தி தி தா து. என்ன என்ன என்னமோ தின்னப்ப தின்னனா? நான் சொன்னதா நீ சொன்ன. நீ என்னமோ நான் தின்னியே. பேசுறேன் இல்ல. நீ கெட்ட வார்த்தை பேசுற. என்ன பேசுறேன் நீ அம்புட்டு கெட்ட வார்த்தை இப்ப பேசுற. இல்லையே. இப்ப என்ன? சத்தியமா இல்லையே. கேளு, இப்ப மறுபடியும் சொல்லு. தத்தி தா தா து 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 தி தத்து தி துத்தி துதி தி துதி தா திருத்தி சுருத்தின. ஏய் இங்க பாரு, நான் சொல்றத பூரா நீ சொல்ற முடியல, இப்ப சொல்லு. நீமே நான் சொல்றத இல்ல கெட்ட வார்த்தையா வருது. வேற ஏதாவது நீமே நான் சொல்றத சொல்ல மாட்டேன். இல்ல நான் வேற சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா? பதில் சொல்லுவேன். ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லு. பதில் சொல்றேன். என் வாயில இருந்து வர்ற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். சரி கேள்வி கேக்குறேன். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? என்னது? நான் சொல்ற வார்த்தை ஒரு வார்த்தையோட சொல்ல கூடாது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ரா? பதில் சொல்றா. இல்ல இல்ல ஒரு கால் உடைஞ்சு வச்சு அப்படியா? பச்சை பாம்பு என்ன? பச்சை பாம்பு. பச்சை பாம்பு. யோ இதெல்லாம் கேள்விக்குள்ள பதில் அடங்கிருக்கியா? அடங்காதத கேளியா? கேள்விக்குள்ள பதில் அடங்காத கேட்டா சொல்லிடுவியா? சரி, நீ யார் வயித்துல பிறந்த? எங்க அம்மா. பதில் சொல்றேன் அப்படியே சொல்றியா? கேள்விக்குள்ள பதில் அடங்காதனால. யார் வயித்துல பிறந்த? எங்க அம்மா வயித்துல. எந்த வழியா பிறந்த? யோ கேள்விக்குள்ள பதில் அடங்கிருக்கா? அடங்கல. சொல்லு.
நீ அதை சொல்லி நான் ஊர்ல விளக்கமா தேடி வாங்கணும்னு உனக்கு ஒரு ஆசை அவ்வளவு. தெரியுதா யோ. தெரியுதா பதில் சொல்றா யோ, சும்மா பாட்டியா சொல்லணும் எனக்கு இது என்ன? நீ சொல்லி ஆகணும் அதை எப்படியா சொல்ல முடியும்? எது வழியா பிறந்தேன்னு அது வழியா பிறந்தேன்னு சொன்னா இப்ப என்ன? நீ சொல்லி ஆகணும் யோ, இதெல்லாம் ஒரு கேள்வியா போயாக்குது? பதில் சொல்றா சொல்லுடா சும்மா பாட்டியா இதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஆமா பதில் சண்டை வச்சு நின்னாங்க மண்டை உடைஞ்சு போயிரு. முத வார்த்தையே இதாக பிரச்சனை வந்து நான் சொல்லி ஆகணும். ஆ, இந்த நாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருல, அவர் என்ன நேர்மா சொன்னாரு, எந்த வழியா பிறந்தா கேள்வி பத்தி சொல்றா அப்புறம் அதை சொல்லிட்டு இருக்கா அந்த வழியாத்தான் என்ன பிறந்த என்ன சொன்னாரு என்னன்னு அப்படின்னாரு. அவர் தான் முதல்ல சொன்னது. சரி சரி இல்லை இருக்கட்டேன். அதாவது நான் பேசுகிற பேர் புறாம என்ன ஒரு திருப்புகளை பாருங்க. நான் முக்தை திறத்தி திறனை அத்திக்கிற சக்தி திறன முத்துக்குரு வித்துக்குரு என போதும். நான் பேசுறேன் நீ சொல்லக்கூடாதுடா. முக்தை திறத்தி திறனை அத்திக்கிற சக்தி திறன முத்துக்குரு வித்துக்குரு என போதும். நீ சொன்னது என்ன சொல்லல, நான் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல 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 அது சொல்லு. முக்கற்பர் மக்கத்திரு முப்பற்ற கற்பித்து 33 நவர முடியும் 10 தலைநத்த கனை கொடு ஒற்றை கிரிமற்ற வட்டத்திலிருவாங்க பத்தர் கரத்தை கவிய வச்சிப்பது மெச்சித்தர வச்சித்தர வச்சித்தர நித்திய ஒத்தப்பரை நித்தப்பத வைத்து போய் சிக்கங்க நடிகளு திக்கப்பரி அட்டப்பயிர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தப்பவரை திரிகிறது கொட்ட கலவி குக்கு குகு குக்கு குக்கு முக்கிய கொட்பட்டு நட்பட்டவனை வெட்டி பண்ணி குத்தப்பட ஒத்தப்பட பெருமாளே 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 டேய் பெருமாளே பெருமாளே தான் சொன்னேன். பெருமாளே பெருமாளே முருகப்பெருமானே ஆறுமுக பெருமானே சொல்லிட்டேன். ஆறுமுக ராஜாவே அப்படின்னா தெரியாம சொல்லிட்டேன் சாமி. சரி என் பேர் நாரதர். யாரு? தானே சாமி. தந்தை வேறு பிரம்மா தாய் கலைவாணி. சத்தியமா எல்லாத்தையுமே நான் சொல்ற போறேன்னு சொல்லியே. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்டா. இல்ல இல்ல பொத்தே உங்க சொந்தக்காரங்க 3 பேரை பார்த்துட்டு வரேன். யார் என் சொந்தக்காரன்? தக்கன் வசீட்டம் பிருகிரு மரீசி புலசி அப்படியெல்லாம் இல்ல சாமி. இந்த பேக்கரியில ஜனகர் ஜனந்தன ஜனகராசனா இல்ல பேக்கரியில 3 பேர் இதே மாதிரி தான் வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. எப்பரா? ராமா ராமா ஆஞ்சநேய பஜகோவிந்தம் பஜ. அப்படி ராத்திரி பார்ட்டி போல இருக்கு. இந்நேரத்துலயாடா? அப்படி பாத்துக்க மாட்டீங்களே நீங்க. போயிட்டாங்க. நீங்க உங்க ஓம் நமோ நாராயணன் சொல்லுவான். அது அப்ப உங்க குரூப் இல்ல. அப்புறம் வேற யாரு? பஜகோவிந்தம் குரூப். சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதை நீ எந்த காரணத்தை கொண்டு உன் வாழ்நாள்ல என்னைக்குமே நீ சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ஒண்ணு சொல்றேன். சொல்றியான்னு பாப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், கடைசியில எப்படி செத்தான், என்னால கட்ட பிடிச்ச நான் சொல்ல முடியும். நீ சொல்ல முடியும்? கட்ட பிடிச்ச ஆள் பக்கத்துல இருந்து என்னால சொல்ல முடியும். முடியுமா? நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. நான் சொல்றதை கவனமா கேளு. ஏன்னா நீ கற்பூர புத்தி ஏற்கனவே சொல்லியிருக்க. கற்பூர புத்தி. சரி சரி. ஒரு மடமாது ஒருவனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊரு சுரந்த மீது கிடந்து பணியில் ஓர்வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரப்பு கபடமுதன்று பார்வை மெய்வாய் செவி காலில் என்ற உருவமமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்த மட்டத்தை யுதரமகன்று புவியில் விழுந்து யோகம் வாரும் நாள் வரிந்து மகளிர் சேனை தரவணையாரை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமல் கொங்கை அமுதமறிந்து ஓரறிவு ஈரறிவாகி வளர்ந்து ஒளிநெறி இதழ்படவாறு வந்து முகந்திர வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழையில் மொழிந்து வாவரு போவன நாம விளம்ப உடைமணியாடி இறைவிடமாட உண்பவர் தின்போர் தங்களூர் உண்டு தெருவிலிருந்து புழுதி அலைந்து தேடிய பாலூர் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடிய உயர்தனையான குருவதேச முத்தமணி கலை இறையும் கண்டு வளர்முறைகின்ற வளர் விளம்ப வாழ்வதனால் ராமம் வந்து மயிர்மொழி 60 நில வண்டமிழ் தண்டனை கொண்டே புனைந்து பனிமொழிக்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி மணங்க மதன சொரூப பனிமணமோக மங்கே கண்டு மறந்து திரண்டு வலியவரைந்து சுழியவரிந்து மாமையில் போலவர் போவது கண்டு ஓர்விடி நீர் விழாத உடம்பை நம்பும் அடி எனியன் யாம் என்று இப்படித்தான் ஒரு மனிதன் பிறந்தான், இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படித்தான் கடைசியில செத்தான் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னதே உடற்கூற்று வண்ணம். இந்த உடற்கூற்று வண்ண ஏய் ஏய் பா 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 ராஜா வாடா சீச்சி வா ராஜா வா ஒன்னே கூப்பிடல மனப்பாடம் பண்ணும் இல்லை சொல்லு பாப்பான். நீ மனப்பாட சக்தி இல்லை சொல்லு. கண்டிப்பா நீ சொல்றா பாப்பான் எப்படின்னு. நீ சொல்லிட்டீன்னா ஒட்டுமொத்த நாடக தொகையை உன்ட்ட கொடுத்துறேன்டா. சொல்லு. அதே அதே ஒரு மடம் நான் சொல்றேன், நீங்க பேசாம ஒரு மடமா அது வரும். அதே ஒரு மடம் இருங்க. ஏங்க சொல்றா சொல்றா. ஏற்கனவே ப்ளஷர் வேற இருக்கு. சரி
ஒரு மடமாது ஒரு மடமாகி சொல்லியா நான் தான் சொல்றேன், நீ சொல்லிட்டியா? சொல்ல பேசாமரியா? சொல்றா. ஏயா மண்டி ஆட்டுற? எனக்கு பயமா இருக்குல்ல. மண்டோட ஆடக்கூடாதா? சொல்றா, எப்பதான் சொல்லுவேன். நீ எதுக்கே இடையில கத்துற? சரி சொல்லாம பேசாம. யார்கிட்டயா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க? நிற்பாட்டி இப்படி நிப்பாட்டி. ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சொந்து அன்பு வந்து உருகிய வந்து ஊரில் சந்தில் வந்து விந்தில் வந்து புள்ள பிறந்ததில் பிரச்சனை வந்து அந்த பிள்ளை யாருக்குடா பிறந்ததுன்னு கேட்டப்போ அது பெருமாள் ராஜுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொன்ன உடனே அதை என்னடா பண்ணுறேன்னு ஊருக்கு தெரியாமல் அதை இது பண்ணி ஆகணுமே சொல்லி உடனே அந்த பிள்ளையை கொண்டு போய் அலையேசன் வீட்டில் விட்ட உடனே 13 வயசில் விட்ட பிள்ளைய அந்த ஆள் இது பண்ணி ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணி அது வயசுக்கு வந்து அந்த பிள்ளைய கொண்டு ஊட்டியில் படிக்க வச்ச இடத்துல அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னா ஆல்ரோடு வாசிக்கிற ரூபவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த பிள்ளைக்கும் புள்ள பிறந்த பிள்ளைய மிருதங்க சரவணன் தான் பெற்றான அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கடந்து வந்த பிரச்சனையில் இப்போ கடைசியில் சோதி வீட்டில் அந்த பிள்ளை இருக்கு. ஒரு குழந்தை எப்படித்தானே வந்துச்சுன்னு கேட்டேன். நீ வந்துதான் சொன்ன அது புள்ள வந்து படிக்க வச்சு படிச்சு அது மாசமாயி மறுபடியும் புள்ள வந்திருக்கு. திறமாடா. என் பேர் நாரதா. ஜோதி வீட்டில் ஒண்டி விட்டுருக்க கடைசியில். நான் தலைமையை அழைத்து வாருங்கள்.